விஜயகாந்த் வாழ்ந்தான் மக்களுக்காக வாழ்ந்தான் தான் இருக்கணும். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில். தலைவர் மறைஞ்சி 2 ஆண்டுகள் ஆகுது. அன்னமிட்ட கைகள் என்றும் மறைவதில்லை. அதை நாங்க சொல்லக்கூடாது, பொதுமக்கள் எவ்வளவு பேர் சொல்றாங்க. அணையாத ஜோதியும் அணையாத அன்னதானமோ தொடர்ந்து தலைவர் மறைஞ்சி சுமார் 2 ஆண்டுகள் கடந்து விட்டோம். தொடர்ந்து அன்னதானம் தான் நடக்குது. நாங்க மக்களுக்காக மக்கள் பணி செய்யதான் தலைவர் கட்சியை தொடங்கினாரு. ஆனா அதை நிறைவேற்ற முடியல தலைவரால. அந்த நிறைவேற்றதை அந்நியர் கண்டிப்பா அந்த இடத்த நிறைவேற்றுவாங்க. எங்களுடைய குறிக்கோள் என்ன, நல்லவர் லட்சியம் வல்லுவர் நிச்சயம், இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு. இன்னைக்கு கூட என்னுடைய வார்டு வந்து ஒரு 7 வார்டுலயும் தொடர்ந்து அன்னதானம் பண்ணிட்டு வரோம். தலைவரோட நினைவுனாலும் சரி, அது பிறந்த நாளும் சரி, எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே தலைவர் என்ன, இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு. ஒரே ஒரு தாரக மந்திரம் தான். அப்படியாப்பட்ட தலைவர் வழியில வந்துதான் நாங்க. இங்க பாருங்க எவ்வளவு தொண்டர்கள், எவ்வளவு பேர் பாருங்க. அந்த பக்கம் போய் பின்னாடி பாருங்க, சாப்பாடு பாருங்க. எவ்வளவு பேர் ஆட்சியில் இருந்துக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம். ஆனா தலைவர் எந்த ஒரு ஆட்சியிலும் அதிகாரத்தில் இருந்தாரு. ஆனா அந்த அதிகாரம் மக்களுக்கு பணி செய்தா தலைவர் எதிர்கட்சி ஆனாரு. ஆனா அதுல சம்பாதிக்கல. மக்கள் பணி செய்தா எதிர்கட்சி தலைவரா வந்தார் தலைவர். ஆனா மக்கள் திருப்பி வாய்ப்பு கொடுக்கல. எங்களுக்கு மன வருத்தம் தான். அந்த இடத்தை கண்டிப்பா எங்க அண்ணி நிறைவேற்றுவாங்க. வர 2026 அண்ணி சட்டசபையில போவாங்க. தேமுதிக சார்பா எல்லாமே சட்டசபைக்கு போவோம். கண்டிப்பா தலைவர் என்ன நினைச்சாரோ, தங்கத்தட்டுல மக்களை தாளாட்டம் சொன்னாரோ, அதை நாங்க நிறைவேற்றுவோம். கண்டிப்பா நிறைவேற்றுவோம். இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் ஒரு கருப்பு நாள். டிசம்பர் 28 தேமுதிகவின் அடிமட்ட தொண்டர்கள் எல்லாருமே ஒரு கருப்பு நாள். இதை ஏன் சொல்றேன்னா, தலைவர் மறைஞ்சி இன்னொரு 2 வருஷம் ஆகுது. ஆனால் தலைவர் கொடுத்து விட்டு போன பணியை எங்கள் அந்நியார் இன்னும் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. மக்களுக்கு தொடர்ந்து அன்னதானம். யாருக்குமே வந்தவங்களுக்கு பசி இல்லாம தான் போய்கிறாங்க. சரி, பசியோட யாரும் போனது கிடையாது. சாப்பாடு தான். எங்களுக்கு ஆட்சி அதிகாரம்லாம் பெருசு கிடையாது. மக்கள் பணி தான் எங்களுக்கு முன்னேற்றமே. ஏன்னா எங்களை வழி நடத்துற தலைவர் இத பாருங்க, வள்ளல், வாரி கொடுத்த வள்ளல் யாருமே இருக்க முடியாதுங்க. எங்கெல்லாம் சொல்லும் போதே உடம்பு புல்லரிக்கும் அப்படியே. இந்த மாதிரி ஒரு மனிதனை இந்த மக்கள் தவறு விட்டதுக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுது மக்கள். ஒரே ஒரு வாட்டி ஆட்சி அதிகாரத்தில் ஒரே ஒரு வாட்டி மக்கள் கொடுத்துருந்தாங்கன்னா தங்கத்தட்டுல தாளாட்டு இருப்பாரு எங்க தலைவர் கேப்டன். காசு பணம் செத்தா கூட என்னடா ஒன்னு எடுத்துன்னு போக மாட்டேன், அண்ணாக்காரு அர்த்தம் விட்டுவிட உள்ள புதைக்கிற சொன்ன தலைவர் தான் கேப்டன். புரியுதுங்களா? ஏன்னா அவர் உழைச்சி சம்பாதிச்சு மக்களுக்கு பணி செஞ்சுதான் எங்க தலைவர் கேப்டன். அதே தான் நாங்களும். எங்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம், கவுன்சிலரோ, ஒரு எம்எல்ஏயோ, ஒரு எம்பியோ கிடையாது. இன்னமும் சொந்த காசுல செலவு பண்றோம். யாருக்கிட்டே போய் கொள்ளையடிக்கிறதோ மக்கள் பணத்தை திருடுறதோ எதுவும் கிடையாது. ஆனா அந்த மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? எங்க மாதிரி ஒரு ஆளுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுத்தாங்கன்னா எங்க தலைவர் சொல்லி கொடுத்துட்டு போன எல்லாம் மக்கள் பணி தான். இத பாருங்க, 1 லட்சம் பேருக்கு சாப்பாடு. எந்த ஒரு அதிகாரி ஆட்சியிலும் இல்ல, அதிகாரத்திலும் கிடையாது. மக்கள் பணியை சொல்லி கொடுத்த தலைவர் தான் கேப்டன். 1 லட்சம் பேருக்கு சாப்பாடுங்க. எந்த தலைவரும் போட்டு கிடையாதுங்க. எல்லா தவிரங்க அரசியல்ல ஆண்ட கட்சி தலைவர் மறைஞ்சாங்க, ஆளுங்கன்ற கட்சியும் தலைவர் மறைஞ்சாங்க. ஆனா இது மாதிரி இதை பாருங்க, மக்கள் சாரசாரியா வராங்க. எந்த தலைவர் வர மாட்டாங்க, மக்கள் சாரசாரியா வர. ஏன்னா மக்கள் மனசுல ஊர்ன ஒரே தலைவர் கேப்டன் தான். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில், அன்புக்கும் பண்புக்கும் நீ எங்கள் பக்கத்தில். இந்த சொல்லி கொடுத்த தலைவர் அதை பாருங்க, என்னைக்குமே நெஞ்சில் வச்சிருக்கிற தலைவர் தான். நாங்க உயிரா நினைப்போம் தலைவரை. இதை பாருங்க, இன்னைக்கு இதை பாருங்க, அந்த உயிர் தான் எங்களுக்கு கேப்டன். நாடி நரம்பு ரத்த சதம் எல்லாமே கேப்டன் 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 தான்.
புரியுங்களா? மக்களா தேடி வர தலைவர் தான் கேப்டன். பாருங்க, காலையில 4 மணில இருந்து இப்ப டைம் 3 ஆக போகுது. மக்களை பாருங்க, இது எந்த தலைவர் வராதுங்க, எந்த ஒரு தலைவரும் வராது. ஏன்னா அந்த எம்மனே யோசிப்பாப்புல, இப்படியாப்பட்ட ஒரு தெய்வத்தை கூட்டணும்டான்ட்டு. அன்னமிட்ட கைய பசித்த வயிற்றுக்கு சோறு போட்ட தெய்வம் யார் மக்கள் காசு கொள்ளடிக்கல. அந்த மாதிரி ஒரு தெய்வம் இன்னைக்கு இல்லையே. இன்னும் இருந்ததுன்னா மக்களுக்கு இன்னும் வாரி கொடுத்துட்டு பாருங்க. இந்த மக்களே தவற விட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தலைவரை மக்கள் தவற விட்டாங்க எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு மன வலிக்குது இப்போ கூட. ஏன்னா சொந்தமா சம்பாதிச்ச பணத்துல மக்களுக்கு வாரி கொடுத்த வள்ளல், அந்த வள்ளல் குடும்பம் தான் இன்னமும் சோறு போடுது. எவ்வளவு பேர் மறைஞ்சதுக்கு அப்புறம் இங்க எவ்வளவு பேருங்க வியாபாரிங்க எல்லாம் தலைவரால பொழைக்கிறாங்க. இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். அது யார் என்று கேட்டால் கேப்டன் என்று ஊர் சொல்ல வேண்டும். இதுதான் கேப்டன், வேற எந்த தலைவரும் சொல்ல மாட்டாங்க. எங்க தலைவரு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணா தெரியும். ஊழல் பண்ணாத ஒரே சரித்திர தலைவர்னா கேப்டன் மட்டும்தான். இந்தியா வரலாற்றிலே சாதாரண ஒரு வார்டு நம்பர், ஒரு கவுன்சிலர் 20 கோடி 30 கோடி 5 வருஷத்துல 50 வருஷம் திரை உலகத்துல புகழும், 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினரும், 5 வருஷம் எதிர்கட்சி தலைவரும். எனக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்ச மக்கள் பணத்தை நான் வீண் அடிக்க மாட்டேன். சொந்த கார்ல போனாருங்க. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவருக்கு எவ்வளவு பாதுகாப்பு, எதிர்கட்சி தலைவருக்கு எவ்வளவு பாதுகாப்பு. ஆனா மக்கள் இருக்கிறாங்க, மக்களோட மக்களா பணி செஞ்ச சட்டமன்றத்திலேயே எதிர்த்து கேள்வி கேட்ட பால் விலையம் பஸ் கட்டணம் ஏத்தின ஒரே ஆள் என்ன கேள்வி கேட்டதுக்கு திராணி உள்ள தலைவர்னா கேப்டன் தாங்க. அந்த ஒரு திராணி கூட பயணிக்கிறேன்னா இன்னும் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தேவைங்க. கேப்டன் 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 என்ற ஒரே ஒரு தாரக மந்திரம் தான், வேற எதுவுமே கிடையாது. இத பாருங்க, இன்னும் கூட 7 வாரல சாப்பாடு போட்டு வந்தேன். என்ன மாதிரி அடிமட்ட தொண்டர் எல்லாருமே அன்னதானம் தான். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்லணும். ஊர் இல்ல, இந்த உலகம் கிடையாது. இந்தியாவில கேப்டன் என்ற எல்லாருக்குமே தெரியுங்க. இத பாருங்க, தன்னு உடம்புல நாடி ரத்தம் சதை எல்லாமே ஊர்ன மக்கள் தான். ஏன்னா பசினா தெரியும் தலைவனுக்கு. மக்களுக்கு பசி, மக்களோட பசினா உணர்ந்த தலைவன் தான் கேப்டன், வேற யாரும் கிடையாது. இந்த இடம் நாங்க கோயிலுக்கு மேல நாங்க நினைக்கிறோங்க தலைவரை. ஏன்னா எங்களுக்கு இன்னைக்கு நாள் இன்னும் கூட நாங்க சாப்பிடல, காலைல இருந்து ஒன்னும் சாப்பிடல. ஏன்னா தலைவர் இன்னைக்கு மறைஞ்ச நாள், எங்களால ஜீரணமே பண்ண முடியல. அந்த ஒரு தலைவருடைய ஒரு முகத்தை பார்க்கும் போது எங்களால எந்த ஒரு ஜீரணமும் பண்ண முடியல. இப்படியாப்பட்ட ஒரு தலைவனை அந்த யமலோகமே யோசிப்பாரு. ஏன்னா மக்களுக்கு பசின்னு சோறு போட்ட தெய்வம் அவரு, வேற யாரும் கிடையாது. பசின்னு சோறு போட்ட ஒரு தெய்வம். ஊரு கொள்ளச்சவன் நாட கொள்ளச்சவன் நல்லா கிடப்புல இந்த மாதிரி தெய்வத்தை இட்டு போட்டாரு. ஏன்னா ரொம்ப எங்களுக்கு மனவலி. நன்றி சார். மாவட்டம் உசிலம்பட்டி. என் பேர் சுரேஷ்குமார். மாவட்டம் மறைஞ்சு இப்ப 2 வருஷம் ஆகுது. இருந்தாலும் கேப்டனுக்கு இந்த அளவுக்கு கூட்டம் இப்ப மறுபடியும் அவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம் நினைக்கிறேன்? போன வருடத்தை காட்டி இந்த மட்டும் 3 மடங்கு செயல்பாடு 3 மடங்கு அதிகமாயிருக்கு. 2வது முறை அந்நியாருடைய செயல்பாடு, கட்சியினுடைய வளர்ச்சி மீண்டும் மீண்டும் அதிகமான வளர்ச்சி, அசுர வளர்ச்சியில் போய்க்கிருக்கு. இதுல எந்த விதமான ஐயம் இல்லை. இந்த வட்டம் தேமுதிகவுடைய கூட்டணியில் யார் இணைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதோட வெற்றி வாய்ப்பு. கேப்டன் மட்டுமே இன்னைக்கு பார்த்து கரண்டை சுத்தினாரா, யாரும் எதிர்பார்க்கல. ஆண்டவனும் கருணனும் என் கூட கேப்டன் கூட உயிரோடு இருக்காரு. உயிரோடு இருக்கும் வர தேமுதிக வளர்ச்சி நாளுக்கு நாள் வளர்ச்சி ஆகும். இப்ப கேப்டனுடைய பையன் 2 பேரும் வந்திருக்காங்க, பிரபாரனும் தம்பி சம்பவம் பண்ணினோம். கேப்டனுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்க, அதே மாதிரி நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களா? பையன் நிச்சயமா ஆதரவு. 5000 ஆண்டுகள் ஆனாலும் சரி கேப்டன் மாதிரியே நாங்க பாக்குறோம். தம்பி 2 பேருமே 2 பேர் அது எங்களுடைய பொருள். அது அதை குறையாம கொண்டு போற எங்களுடைய வேலை. ஆமா, சிறப்பா இருக்கு, அருமையா இருக்கு. ஆமா, சொல்ல முடியாது. எங்க உசிலம்பட்டியில அது என் வீட்டு பக்கத்துல எடுத்தாங்க. பொன்ராமி நம்ம தம்பி தான் நல்லா பண்ணி கொடுத்தாரு. நல்லா பண்ணாங்க. இன்னும் சிறப்பா இருக்கு. இன்னும் மேலும் மேலும் கேப்டன் மாதிரியே வந்துருவார். அவருடைய முகமான முதல் மாநாடு எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? குறைஞ்சது 40 லட்சம் பேர் ஸ்பாட்ல வருவாங்க. குறைஞ்சது 40 லட்சம், அதுக்கு மேல நாடனோட வெளிச்சம் எங்களுக்கு தெரியுது. 40 லட்சம் பேர் நாங்க எல்லைக்கு வர போறோம். நிச்சயம் சாதனை பண்ணோம். வரலாறு காணாத சாதனை. முதல் மாநில மாநாடு மதுரையில கூட்டினாரு. இன்னைக்கு கடலூர் அண்ணி கூட்டுறாங்க. அதே நடக்கும். நன்றி. வணக்கம்.
உங்களை பார்த்தா கேப்டன் மாதிரியே இருக்கீங்க. நீங்க எதுவும் டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி பண்றீங்களா? ஆமா, நான் மேடைக்கு போயிட்டு தான் இருக்கேன். பேர் எந்த ஊரு? விஜயகாந்த் பழனிசாமி, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம். உங்க பேர் பழனிசாமி? ஆமாங்க ஆமாங்க. இப்ப கேப்டன் வந்து உங்களுக்கு எப்ப இருந்து எப்படியும்? இது சின்ன வயசுல பிடிக்குண்ணே. ஒரு 5வது 6வது வயசு படம் அம்மங்களுக்கு கிழக்கால படம் பார்த்ததுல இருந்து பிடிக்கும். இப்ப நீங்க கேப்டன் மாதிரி வர்றதுனால உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கா? மக்கள் எல்லாம் உங்களை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷம். ஆரவாரம் பண்ணும்போது பயங்கர சந்தோஷம். ஆரவாரம் பண்ணும் போதெல்லாம் மனசு கண்ணு கலங்கும். அவரை மாதிரி நம்ம இருக்கிறவங்க நம்ம பெருமையா இருக்கும். ரொம்ப ஒரு எகிட்டியா இருக்கும். அதாவது எப்படின்னா, மக்கள் எல்லாம் வந்து கால் வந்து ஆசீர்வாதம் வாங்குறது, கை தட்டுறது, விசில் அடிக்கிறது, ஆரவாரம் பண்ணதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அவர் மாதிரி நான் இருக்கிறதுக்கு நான் அவர் வந்து கடவுளா கும்பிடுறேன். அவரும் எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். இப்ப அவர் மாதிரி உங்களுக்கு உருவம் படைச்சது வந்து நீங்க எவ்வளவு தூரம் சந்தோஷப்படுறீங்க? பயங்கர சந்தோஷம். என் வாழ்க்கையே இதுதான். அது மாதிரி தான் ஒரு சந்தோஷம். உருவம் மாத்திரம் அதே மாதிரி தானே, செயலும் வந்து என்னால முடிஞ்சது. நான் கேப்டன் மாதிரி நான் உதவி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னால முடிஞ்சது செய்வேன். பக்கத்துல நண்பர்களுக்கு ஏதாவது முடிஞ்சது செய்வேன். இப்ப கேப்டன் நம்மளை விட்டு பிரிஞ்சு 2 வருஷம் ஆகுது. இருந்தாலும் முதல் வருஷம் எப்படி இருக்கு அதே கூட்டம் இப்பயும் வந்துட்டு இருக்காங்க. அது காரணம் தான் அவர் மேல இருக்கிற அன்பு பாசம். தமிழக மக்கள் அவர் மேல வச்சிருந்த அன்பு பாசம் தான் காரணம். இப்போ எங்க குடும்பத்துல ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பாப்பா வந்து பெரிய பையனோட பொண்ணு, எனக்கு பேத்தியாவது. கல்யாணம் ஆகி 2 வருஷம் குழந்தைங்க இல்லை. அவர் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் பாப்பா பிறந்தா. பாப்பாவுக்கு 1 வருஷம் எடுத்து வந்து அவரோட ஆசீர்வாதம் வாங்கலான்ட்டு கொண்டு வந்தோம். ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்நியர் கையில் கொடுத்து குழந்தைகள் ஸ்வீட் கொடுத்தாங்க. பிரபாகரன் வாங்கினாரு, சண்முக பாண்டியன் வாங்கினாரு, எல்லாம் வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எங்க குடும்பத்துக்கு கிடைத்த மகிழ்ச்சி. அவர் ஒரு குலதெய்வமா, எங்க குடும்ப குலதெய்வமா பாக்குறோம். கடவுளா தான் நினைக்கிறோம். கடவுள் அருளாத எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவர் அன்னதான பிரபு, ஒரு அன்னதான கடவுள். ஒண்ணுதான். அவரும் வாழ்ந்துதானே வந்து சாமி ஆனாரு. ஒரு இதெல்லாம் படிச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட வயசுல மண்ணுல வாழ்ந்து மக்களோட இது புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தானே சபரிமலையில உட்கார்ந்தாரு. பாராட்டிருக்காங்க. அவர் ஒரு தெய்வம். அன்னைக்கு நாங்க ஒரு 35 கல்யாணம் இங்க வந்தோம். அன்னைக்கு வீட்டுக்கு போய் அந்நியர் பார்த்தோம். அவங்க சொல்லியிருக்காங்க, நானும் கேப்டன் உங்க வீடியோ எல்லாம் பார்த்துருக்காங்க, உங்களால நான் வீடியோல நானும் ஃப்ரீயா இருக்கும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்ன பார்த்தாங்க, பார்த்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எங்களை வாழ்த்து அனுப்புனாங்க. ஆமா, இன்னும் கூட்டம் வந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து மனித தெய்வத்துக்கு வந்து கூட்டம் வந்துகிட்டு தான் இருக்கும். கடவுளா நாங்க நேசிக்கிறோம். கேப்டன் வந்து தமிழ்நாடு நேசிக்கிறது இல்ல, உலக நாடு ஃபுல்லாவே நேசிக்கிறாங்க. கேப்டனுடைய தெய்வமா நினைக்கிறாங்க. அவர் என்றென்றைக்கும் எங்க மனதுல வாழ்ந்துகிட்டே இருப்பாரு, மக்கள் மனசுல வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அவர் வந்து யாராலையுமே வந்து மனசுல இருந்து நீக்க முடியாது. அவருடைய அற்புதமான தலைவர், மனித கடவுள் என்ற அவர் தான். மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவர், ஜாதி மதம் அப்பாற்பட்ட தலைவர், ஒரே தலைவர் நம்முடைய கேப்டன் தான். ஏன்னா அவருக்கு நிகர வேற எதுவுமே இல்லை. இப்போ வரவங்களாம் நான் நீன்றாங்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கேப்டன் சொல்ல தொண்டர்களும் தட்ட மாட்டாங்க, பொதுமக்களும் தட்ட மாட்டாங்க, தமிழ்நாட்டு மக்களும் தட்ட மாட்டாங்க. எங்களுடைய பொதுச் செயலாளர் யாரு கையை காட்டி சொல்றாங்களோ அவங்க கூட தான் எங்க அந்நியார் வெற்றி பெறும். அதோடைய அணி தான் கூட்டணி வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் ஆட்சி ஆளும். எங்க அந்நியார் போட்ட உத்தரவு பேர்ல நாங்க செயல்படுவோம். எங்களை பொதுச் செயலாளர் தான் எங்களுக்கு வழிகாட்டி. அவங்க என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் நாங்க நிர்வாகி எல்லாருமே செயல்படுவோம். தமிழ்நாடு எங்க அண்ணி பின்னாடி, எங்க அன்னிக்காக தான் வெயிட் பண்றாங்க. ஜனவரி 9 மாநாட்டு, கடலூர் மாநாட்டுல கண்டிப்பா வெளிப்படுத்துவாங்க. அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். கூட்டணி கட்சி தலைவர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க அந்நியார் சொல்றது கண்டிப்பாக நிறைவேறும். மக்களும் வந்து கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. அந்நியார் எந்த கூட்டணியில போறாங்களோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். இது உண்மை. ஆனா கேப்டன் மாதிரி ஒரு தலைவரை நம்ம வந்து தமிழ்நாடுனா இந்தியாவிலேயே பார்க்க முடியாத ஒரு தலைவர், ஒப்பற்ற தலைவர். அவர் வந்து ஜாதி மதம் அப்பாற்பட்ட தலைவர். அவர் கட்சியில வந்து அணிகள் என்று வந்து சிறுபான்மை அணியே கிடையாது. ஏன்னா அந்த அணி வந்து அவர் வந்து ஜாதி மதம் வந்துடும்ன்றதுனால அந்த அணியை வந்து அவர் கொண்டு வரல. சிறுபான்மை அணின்னு ஒரு அணி எங்க கட்சியில கிடையவே கிடையாது. அது வந்து அவருக்கு பிடிக்காது. ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கடவுள் கேப்டன் அவர்கள். அவர் உலகத்துக்கு ஒரு பெரிய கடவுள். அவரை வந்து நாங்க வழிபட வந்திருக்கிறோம். இன்றைக்கு 2ஆம் ஆண்டு நினைவு நாளை முட்டு நாங்க கேப்டன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அவர் ஆலயத்தை வந்து கும்பிட்டுட்டு வழிபட்டுட்டு அவர் சிலைக்கு தொட்டு கும்பிட்டுட்டு நாங்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். பை பை.